எபிரேயர் 12வது அதிகாரம் 1-4 வசனங்கள். எபிரேயர் 12:1-4. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இதை நம்ம வாசிக்கும் போது இது நம்மளுக்கு புரியும். இப்போ ஆசிரியர் இதை யூதர்களுக்கு எழுதுறாரு. அவங்களுக்கு விசுவாசத்துல வாழ்க்கையில அவங்க நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழப்பம், உபத்திரவங்கள்னாலையும் பயத்தினாலையும் தங்களுடைய குடும்பங்களோ தாங்களோ அழிக்கப்படுறதுனாலையும் அவங்க பயப்படுறாங்க. அப்போ விசுவாசிகளை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் எல்லாரையும் பத்தி சொல்லிட்டு கடைசி வசனத்துல 11:40 அவர் சொல்றாரு, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதுண்டே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அப்ப அந்த விசேஷித்த நன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மகிமையில் சேர்க்கப்பட்டது தேவனோடு கூட புதிய உடன்படிக்கை தேவனோடு உறவாடுகிற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். அவர் வெளிப்படுத்தப்பட்டார் உலகத்துல. அதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ அது விசேஷித்த நன்மை. அப்ப இதுவரைக்கும் பார்த்த எல்லா பரிசுத்தமான்கள் அவருடைய விசுவாச வாழ்க்கை அப்படின்னு 11வது அதிகாரத்துல பார்க்கும்போது எல்லாருக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றார். அப்ப ஏற்கனவே இந்த புத்தகத்தின் தீமே என்ன அப்படின்னா மேன்மையானவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. அப்ப மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னா 11வது அதிகாரத்துல உள்ள அத்தனை காரியங்களையும் பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில இருக்கிற எல்லாரையும் அவர் சொல்லிட்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்படின்னு சொல்றாரு. பாரம் அப்படிங்கிறப்போ இங்க எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாண கிரியைகள். ஏன்னா யூதர்களுக்கு தான் எழுதி கொண்டு இருக்கிறாரு. இவங்க மறுபடியும் அந்த யூத முறைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உபதேசம் வருகிறது. அப்ப அவங்க குழம்புறாங்க. அப்போ இந்த இடத்துல பாரமான யாவற்றையும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கிற காரியங்கள், மெயினா அவங்களுக்கு நியாயப்பிரமாண கிரியைகள் உண்டு, நீங்க அதை செய்யணும், விசுவாசித்தாலும் இதையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல ஆசிரியர் சொல்றார். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்துல தேவனை விட்டு நம்மை பிரிப்பதற்கு. அப்போ பாவம் அப்படின்னா கிரேக்க வார்த்தையில ஹமார்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கோல். அந்த கோல்ல இருந்து நீங்க விலகுனீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மார்க்ல இருந்து நீங்க விலகுனீங்க அப்படின்னு சொன்னா அது பாவம். அப்ப பாவமான காரியம் சுற்றி அது எப்படி இருக்குதான், நெருங்கி சுற்றி நிற்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ ஏற்கனவே நம்ம இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அவிசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அவிசுவாசத்தை கொண்டு வருகிற காரியங்கள் அதுதான் பாவம் அப்படின்னு இந்த இடத்துல ஆசிரியர் சொல்றார். ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 2:20. பவுல் நிறைய இடத்துல கலாத்தியர் சபையில விருத்த சேதன முறைமைகளை செய்யணும், யூத முறைமைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கலாத்திய சபையில பேக் போறாங்க. அதனால அவர் எழுதுறார். இப்ப எபிரேயர்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூதர்கள் அந்த நியாயப்பிரமாண கிரியைகளை நம்ம திரும்ப செய்யணும் விசுவாசித்தாலும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்போதுதான் அங்க ஆசிரியர் எழுதுறார். ஸோ ஒரு சில வசனங்கள் கலாத்தியர்ல நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப பவுல் அங்க கலாத்திய சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு,
நீங்கள்லாம் கிரியைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒரு உபதேசம் வந்து நீங்கள் குழம்பிட்டீங்க. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கணும், விசுவாசத்தினால தான் நம்ம பிழைக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறார். அதே போல் 3வது அதிகாரம் 1வது வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்போஸ்தலர்கள் மூலமா இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் வந்து வெளிப்படப்பட்டிருந்தது. அதே போல நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவோடு காலத்துல அவரோடு கூட இருந்தாங்க, காரியங்களை பார்த்தாங்க. அப்ப புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்போஸ்தலர்களினால் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள். அவங்க வந்து கீழ்ப்படியாமல், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். போகிறதற்கு பின்வாங்கி போனாங்க. அப்போ சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த பாவம், சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். அதே போல 24வது வசனம், 3வது அதிகாரம் 24, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இதைதான் ஆசிரியர் வந்து இந்த இடத்துலையும் அவர்களுக்கு சொல்லிட்டு வர்றாரு. அதே போல 4வது அதிகாரம் 9-10, கலாத்தியர் 4:9-10. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அவங்க வந்து இந்த நாட்கள்ல இந்த ஃபெஸ்டிவல் இது பண்ணணும், இந்த ஃபீஸ்ட், ஏன்னா பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளின்படி இந்த ஃபீஸ்ட் எல்லாம் வந்து பண்ணணும் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இதே மாதிரி இதெல்லாம் வந்து விசேஷித்த நாட்கள், கர்த்தருக்கென்று பரிசுத்தமான நாட்கள், விசேஷித்த நாட்கள் அப்படின்லாம் அவங்க வந்து இது பண்ணி வந்தாங்க, செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தான் காண்பிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பவுல் அந்த இடத்துல சொல்றார். அப்போ வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி, அதே தான் இங்கேயும் ஆசிரியர் வந்து சொல்லுகிறார். அதே போல 5வது அதிகாரம் 1:5, கலாத்தியர் 5:1-5, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீனம் அப்படிங்கிறப்ப வந்து எதுவுமே உங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது, எதுக்குமே நீங்க அடிமை கிடையாது, உங்களுக்கு ஒரு நுகம் கிடையாது. அப்போ ஃப்ரீடம், அதுதான் வந்து சுயாதீனம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை கிடைத்துச்சு அப்படிங்கிறத பவுல் சொல்றாரு. 5வது வசனம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அதே தான் இங்க வந்து எபிரேயர்ல அந்த 12வது அதிகாரம் 1 வசனத்துல அவர் சொல்லும் போது இதுதான் அவர் காண்பிக்கிறார். நீங்க இவ்வளவு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி இருக்கிறது, அதனால பாரமான யாவற்றையும், அதை செய்யணுமோ இதை செய்யணுமோ அப்படிங்கிற காரியம் எல்லாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்படின்னு சொல்லும்போது அவிசுவாசத்தை கொண்டு வருகிற காரியங்களையும் நீக்கிவிட்டு அப்புறம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த முதல் 2 வசனத்துல 12வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 2வது வசனம், இந்த 2 வசனத்துல வந்து 3 காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து இயேசுவை நோக்கி அப்படின்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசுவை தான் வந்து நம்ம நோக்கி பார்க்கணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரேக்க வார்த்தையில வந்து ஒரு கமாண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு சும்மா அப்படி நம்ம வாசிட்டு வரும்போது துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி அப்படின்னு நம்ம போறோம். ஆனா உங்களுடைய ஓட்டம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுமையோட ஓடக்கடவும், அதை பத்தி பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுல வந்து இயேசுவை நோக்கி அப்படின்னா ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் கிரைஸ்ட். ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதான் அந்த லக்கை நோக்கி நீங்க வந்து லக்கை அடைய முடியும், அங்கங்க நீங்க வந்து போக முடியாது. அப்ப இயேசுவை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது வந்து என்ன அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர், அவரை நோக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எதை நோக்குறேன் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நான் நோக்கி பார்க்கிறேன், இல்லை ஃபிக்ஸ் பண்றேன், என்னுடைய கண்களுக்கு அதை நான் ஃபிக்ஸ் பண்றேன். என்ன அப்படின்னா அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். அப்போ அவரை நான் வந்து நோக்கி இருக்கிறேன், அவர் மேல என் கண்களை வந்து நான் பதிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு உறுதிப்பாடு வருது. எப்படி அப்படின்னா அவர் தான் துவக்குறார், இந்த ரேஸை, இந்த ஓட்டத்தை அவர் தான் துவக்குறார், அதனால அவர் தான் முடிப்பார். ஏன்னா அவர் தான் துவக்குகிறவர், அவர் தான் முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதற்கு
நான் வந்து அவர் மேல என் கண்களை வைக்கிறேன். அப்படி நான் கண்களை வைக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் வந்து என்ன செய்தாலும் அவர் துவைத்தார், அவர் முடிப்பார் அப்படிங்கிறதுல நான் விசுவாசமா இருப்பேன். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, அவருடைய ஆஹ் ஒரு உற்சாகம் அவர் வந்து காரியத்தை எப்படி செய்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி 11வது அதிகாரத்துல பரிசுத்தவான்கள் எப்படி எப்படிலாம் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்குள்ளெல்லாம் குறைகள் இருந்தது. நம்ம இப்ப அவங்கள பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஓடிக்கொண்டு இருப்போம் அப்படின்னா அவங்களுடைய குறைகள் உண்டு. ஸோ நம்மளும் அந்த குறைகள் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம திருப்திப்பட்டுக்குவோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை வைக்கணும். உங்களுடைய கண்களை வந்து இயேசு கிறிஸ்துவின் மேல பதிய வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்கு இருந்த உற்சாகம், அவர் இந்த உலகத்துல வந்து அவர் வந்து காரியத்தை பிதாவினுடைய கிரியையை செய்யும்போது அவர் எப்படி உற்சாகமாய் தன்னுடைய ஓட்டத்தை வந்து ஓடினாரு அப்படிங்கிறத, மனப்பூர்வமாக எப்படி வந்து பிதாவின் கிரியைகளை அவர் நிறைவேற்றினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ரெண்டாவது காரியம் வந்து முதல்ல அவருடைய தன்மை, அவர் தான் துவக்குகிறவர் முடிக்கிறவர். ரெண்டாவது அவருக்கு இருந்த ஒரு உற்சாகம் இல்லை உத்வேகம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. நமக்கும் முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த காரியங்களை முடித்து அவர் உயிர்த்தெழுந்து தேவனிடத்துல போய் சேரும்போது அவருக்கு பின்பாக அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அதே ஒரு சந்தோஷம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த ஏசாயா 53வது அதிகாரத்துல பார்க்கலாம். 53:11 அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதி பெற தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அப்போ அந்த ஆத்மாக்கள் விசுவாசிகள் மனிதர்கள் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வந்தார். அப்போ அதுதான் அவருடைய சந்தோஷம். நம்ம எல்லாம் மீட்கப்படுகிறோம் அப்படிங்கிறது அவருடைய சந்தோஷம். அவர் ஜீவனோடு தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன் அப்படின்னா அதை திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் மரிப்பதற்காக தான் இந்த உலகத்துல வந்தார். அப்ப திரும்ப அந்த ஜீவனை வந்து அவர் கொடுக்கிறப்போ அவர் பெற்றுக்கொள்ளுகிறப்போ அவர் வந்து எல்லாரையும் மீட்டுக் கொள்கிறார். அவர் உயிர் தெழுந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கும் வந்து நித்திய ஜீவன். அப்போ ரெண்டாவது காரியம் வந்து என்ன அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா அவருடைய உற்சாகம். இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த போது விசுவாச ஓட்டத்தை ஓடும் போது அவருக்கு இருந்த உற்சாகத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். அவர் மேல கண்களை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போவோமானால் நம்ம அதை நோக்கி பார்க்கணும். மூன்றாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம். கடைசியாக அவர் அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது அவர் பெற்றுக்கொண்டது என்ன, அதை நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஓட முடியும். அப்ப அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 2வது வசனத்துல தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். வீற்றிருந்தார்னு இல்ல, வீற்றிருக்கிறார். அப்ப இன்றும் அவர் வந்து தேவனுடைய வலது பார்சத்துல இருந்து ஒரு சில காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ரூலரா இருக்கிறார். எல்லா பவர், எல்லா அத்தாரிட்டி எல்லாமே வந்து அவருக்கு இருக்கிறது. ஸோ அவர் வந்து ஒரு ரூலரா இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு ஹை பிரீஸ்டா, அவர் ஒரு பிரதான ஆசாரியராய் வந்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். மூன்றாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு அட்வொகேட்டர். அப்ப மூன்றாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு கிடைத்த ஒரு இடம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஃபைனலா அவர் வந்து தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அப்ப அங்கிருந்து அவர் ஆளுகை செய்கிறார். நம்மளுக்கு அந்த ஆளுகையை மீட்டு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம வந்து ஆளும்படியாய் தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா அதை வந்து இழந்து போனோம். அதை தேவன் மீட்டு கொடுத்திருக்கிறார். இப்ப அவர் ஆளுகிறார், அதனால நம்ம ஆளுகிறோம். அப்ப அவர் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறாரு. அதே போல ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தோம் அவர் வந்து பிரதான ஆசாரியராய் அவர் வீற்றிருக்கிறார். அதே போல மூன்றாவது வந்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரு அட்வொகேட்டா வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 3 காரியங்களை வந்து நம்ம நினைவுல கொண்டு அநேக காரியங்கள் வந்து இந்த 3ஆ வந்து பிரித்து இந்த வசனத்தை வைத்து 3 காரியங்களா பிரித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல்ல வந்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதே நம்மளுடைய கண்கள் வந்து நோக்கமா இருக்கணும். அப்ப நம்ம வந்து விலகி போக மாட்டோம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உற்சாகம். இயேசு கிறிஸ்து வந்து அவ்வளவு உற்சாகத்தோடு தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அது போல நம்மளும் வந்து உற்சாகத்தோடு இருக்கணும் அவரை பார்த்து. மூன்றாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா
நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ரிவார்டு என்ன, தேவனுக்கு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து ஒரு ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார், அதனால நம்ம வந்து ஆளுகிறோம். அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார், நம்ம வந்து ஆசாரியர்களாக இருக்கிறோம் அவருடைய ராஜ்யத்தில். அதே போல் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு, நம்ம அவர் கூட சேர்ந்து மற்றவர்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த காரியத்தை நம்ம வந்து வைத்து இயேசு கிறிஸ்துவின் மேல கண்களை பதிய வைத்து நம்ம வந்து செல்வோமானா நம்ம வந்து ஓட்டத்தை ஓட முடியும். அடுத்த ஒரு வார்த்தை அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாரத்தையும் பாவத்தையும் பாவமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வேதத்துல வந்து ஒரு சில காரியங்கள் எதை வந்து தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரோமர் 3 ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவம் அப்படிங்கிறப்போ அந்தகார கிரியைகளை குறிக்கிறது. அந்த அந்தகார கிரியைகளை நம்ம வந்து தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் அப்படின்னு சொல்லி ரோமர்ல இருந்து பார்க்கிறோம். அதே போல எபேசியர் 4:22. எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்போ அந்த நம்ம வந்து புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம வந்து பழையவைகளை களைந்து போடணும். அடுத்து எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். இப்போ பொய்யை களைந்து போடணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் கொலோசையர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் வந்து விட்டு விடணும் அப்படின்னு பார்க்கிறோம். யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 1 பேதுரு 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு அப்படின்னு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்து ஒரு ஓட்டத்தை ஓடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்க வேண்டும். இந்த இடத்துல சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் அப்படின்னு சொல்லும்போது அவிஸ்வாசம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் விசுவாசிகளாகிய நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், துர்க்குணங்கள், வஞ்சகங்கள், இந்த மாதிரி காரியங்கள் பழைய மனுஷனை நம்ம களைந்து போட்டு நம்ம ஓட வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இந்த நிருபம் வந்து 3 பிரிவினருக்கு எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம். ஒரு சிலர் வந்து விசுவாசிக்கிறாங்க, ஒரு சிலர் எல்லா வார்த்தைகளையும் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல, அவர் தேவன் தான் அப்படிங்கிறத அறிந்திருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. 3வது வந்து பார்த்தோம் அவிசுவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த காலத்திலையும் நம்ம வாசிக்கும் போது இந்த 3 பிரிவினருக்குமே இந்த புத்தகம் வந்து பொருந்தும். அப்போ இந்த வசனம் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஓட்டத்திற்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஓட்டத்துக்குள்ள வந்தவங்க விசுவாசிகளாகிய நம்ம எல்லாவற்றையும் களைந்து போட்டு நம்ம வந்து விட்டு விட்டு நம்ம ஓட வேண்டும். உள்ள வர்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாண கிரியைகள் இல்ல உலகத்துல வந்து அவங்க கற்றுக்கொண்டதின்படி ஏதோ ஒரு கிரியை செய்து தேவனை பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத விட்டு விட்டு அவங்க வந்து உள்ள வரணும் அப்படிங்கிறத ஆசிரியர் நீங்க சொல்ற. அப்புறம் நம்ம பார்க்குறோம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பொறுமை அப்படின்னு சொல்லும்போது பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கிரேக்க வார்த்தையில வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னா ஹாப்பமோனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எப்படி அப்படின்னு சொன்னா எப்படி வந்து காரியங்களை சகித்து கொள்வது, பொறுமையோடு ஓடணும் அப்படின்னு சொல்லும்போது அநேக காரியங்கள் சுச்சுவேஷன்ல வந்து நம்ம பொறுமையா இருக்கணும்னா நம்ம அமைதியா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பொறுமையா இருப்போம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை மத்தியில நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பொறுமையோட ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா
சரி நிறைய காரியங்கள் இருக்குது, நான் பொறுமையாக கொஞ்ச நேரம் காத்திருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. காத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அமைதியாக இருக்கிறதல்ல. நம்ம எப்பவுமே என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ அதே ஓட்டத்தை நம்ம ஓடணும். ஆம், இன்னொன்று வந்து ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க உபத்திரவங்களுக்குள்ளே கடந்து போகிறாங்க, கடந்து போகும்போது சோர்ந்து போயிடுறாங்க, இவங்களுக்கு வந்து ஓட முடியல, நின்றுறாங்க. ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுறாங்க ஓட்டத்தில். அப்போது ஆசிரியர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ ஓடணும். யார் மேலே கண்களை பதிய வைத்து ஓடணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மேலே கண்களை பதிய வைத்து ஓடணும். அது எப்படி ஓடணும் அப்படின்னா, பொறுமையோட ஓட வேண்டும். இப்போ இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை அந்த பொறுமை எதை குறிக்குது அப்படின்னா, டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான், ஆனாலும் நான் வந்து சும்மா அந்த இடத்துல அமர்ந்திருக்க கூடாது, ஓடணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பர்சிவரன்ஸ் வேற, பேஷன்ஸ் வேற அப்படின்னு. பேஷன்ஸ்னா அமைதியாக இருக்கிறது கஷ்டமான சூழ்நிலையில். பர்சிவரன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸில் அதை வந்து நம்ம காமிக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதியோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, இது வரைக்கும் கிறிஸ்துவுக்காக செய்துட்டு இருந்த காரியங்கள் அதை வந்து நான் அப்படியே தள்ளி போட்டு அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. ஒரு சில வேளையில் ரொம்ப வந்து நம்ம நல்லா ஜெபித்து வேதம் வாசிட்டு இருப்போம், சுகம்ல அப்படின்னோடனே அதை வந்து நம்ம தள்ளி வச்சிருவோம், நம்மளால முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், அவரோடு வந்து எப்போவுமே என்ன ஒரு ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறோமோ, என்ன ஒரு உற்சாகத்தில் இருக்கிறோமோ அதே உற்சாகத்தில் நம்ம ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் வந்து சொல்லுகிறார். ஆம், இன்னொரு வார்த்தை வந்து இருக்கிறது, பேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை மேக்ரோதோமியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து எப்படின்னா, நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மக்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சுற்றி நம்ம விசுவாச வாழ்க்கையில் ஓடும்போது நிறைய பேர் வந்து நம்மளுக்கு செய்கிற சில காரியங்கள் நம்மளை டவுன் பண்ண கூடும், நம்ம சோர்ந்து போக வந்து கூடும். ஆனால் அவர்கள் மத்தியிலையும் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் 3வது வசனத்தில் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டலாம். எப்போவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது, ரொம்ப என்னால் முடியவே இல்லை, என்னால் இதை தாண்டி போகவே முடியல அப்படிங்கும்போது, எபிரேயர் 12வது அதிகாரம் 2-3 வசனத்தை வந்து நம்ம வாசித்து கொள்ளலாம். நம்ம வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் எபிரேயர் 12 3வது வசனம் வந்து சொல்லுகிறது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு ஏற்படாத கஷ்டம் கிடையாது, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் தேவன், அவருக்கு ஏற்படாத உபத்திரவங்கள் கிடையாது. ஆனால் அதை விட நம்மளுக்கு கம்மி தான். அப்போது எப்போவுமே நம்மளுடைய கஷ்டங்கள் ரொம்ப மிகுதியாகுது, இதுக்கு மேலே என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள், பொறுமையோட வந்து உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். ஒரு சில வார்த்தைகள் வந்து, ஒரு சில சென்டென்சஸ் வந்து கமெண்ட்ரியில் வாசிக்கும் போது எனக்கு பிடிச்சிருந்தது, அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம ஓடும்போது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நம்மளுடைய இருதயம் வந்து ரொம்ப மோசமா இருக்குதோ, அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து தேவன் நம்மளுடைய இருதயத்தை ஒரு சுத்தமான ஒரு அன்புள்ள இருதயமாய் அவர் வந்து மாற்றுவாரு அப்படின்னு சொல்லி. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பாவிகளா இருக்கிறோம் நம்ம உணர்கிறோமோ, அந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம போகும்போது சுற்றி எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்படும். எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, அப்படியே டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட்டா வந்து நம்மளுக்கு எல்லாமே மாறும். ரொம்ப அதிகமா நம்ம வந்து கோவப்படுறவங்களா இருந்தா நம்ம ரொம்ப அதிகமா அன்பு செலுத்துகிறவர்களாய் நம்ம மாறுவோம். எப்போ அப்படின்னா, கிறிஸ்துவை முன்வைத்து கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அந்த விசுவாச வாழ்க்கையில ஓடும்போது. அதே போல பாவம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ரொம்ப பெரிய பாவி, இந்த பாவத்திலேருந்து என்னால் விடுதலை பெறவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, நான் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவோடு கூட நான் வாழும்போது என்னுடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வந்து அப்படியே எவ்வளோ தூரம் பாவத்துக்குள்ள கடந்தனோ அவ்வளோ தூரம் நான் வந்து ஒரு விடுதலையை பெற்று பரிசுத்தமாய் நான் வந்து வாழ முடியும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது. அதே போல நான் வந்து ரொம்ப ஒழுங்கின்மையா இருக்குது என்னுடைய வாழ்க்கை, எதுவுமே நேர்த்தியா இல்லை, நிறைய வந்து நம்ம செட் பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம இருக்கணும், கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணுறோமோ ஒரு நாள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ ஒழுங்கு உள்ளவர்களாய் நம்ம மாற்றுவோம், மாறுவோம். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து
ஒழுக்கத்தின் வாழ்க்கை. அப்போ நம்ம வெளியில மற்றவர்களுக்கு நல்லவர்களாய் சும்மா நிறைய பேர் வந்து சொல்லலாம் நம்ம வந்து நல்லவங்க அப்படின்லாம் சொல்லி, ஆனா நம்மளுக்குள்ள தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறோம், நமக்குள்ள தேவன் வந்து எவ்வளவு தூரம் கிரியை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, கிறிஸ்துவின் மேல கண்களை வைத்து அவரை பார்த்து நம்ம வந்து ஓடும்போது. அதுக்கப்புறம் அந்த முதல் வசனத்துல பார்க்கணும், விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்ப துவக்குகிறவர் அப்படிங்கிறதுக்கு வந்து கிரேக்க வார்த்தை என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆர்க் ஆர்கிகோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஓட்டம் வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிண்டிங் கிடையாது. ரொம்ப ஒரு தூரமா எங்க எப்போ முடியும் அப்படின்னே நம்மளுக்கு கண்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை தான் நம்ம ஓடுறோம், ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை வந்து நம்ம ஓடும்போது, இவர் ஆத்தர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கிரேக்க மீனிங் வந்து என்ன அப்படின்னா, துவக்குகிறவர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு மீனிங் என்னன்னா லீடர் அப்படின்னு சொல்லி. இப்ப லீடர் அப்படின்னா அவர் நமக்கு முன்பாக அந்த ஓட்டத்தை ஓடி இருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவை அவர் மேல கண்களை வைக்கும் போதும், அவர் ஓடும்போது அவர் என்ன தடைகள் எல்லாம் வந்து சந்தித்தார், அவருக்கும் வந்து சோதிக்கப்பட்டார், அவரும் வந்து சோதனைக்குள்ள கடந்து போனார், அவர் சோதிக்கப்பட்டார். அதே போல எத்தனையோ மக்கள் மத்தியில அவர் வந்து தூஷிக்கப்பட்டார், கடைசியா அவர் சிலுவையிலும் கூட அறையப்பட்டார். அப்ப இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவை நோக்கி பார்க்கும்போது, மற்றவங்க நம்மளை தூஷிக்கும் போது அந்த தூஷணம் பெருசா நம்மளுக்கு தெரியாது, அதே போல தெரியக்கூடாது நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது. அதே போல நம்ம வந்து எத்தனை தடைகள் வந்தாலும் விழுந்து போகக்கூடாது, ஏன்னா அவர் விழுந்து போகவில்லை. அப்போ நான் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை போல சோதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால அவர் நம்முடைய உபத்திரவங்களை எல்லாம் அவர் அற்பமா எண்ணுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் வந்து சொல்லுறாரு. அப்போ அவருடைய ஓட்டத்தை நம்ம வந்து நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு லீடர் வந்து ஓடி இருக்கிறார், அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஓட்டம் வந்து கரெக்டா இருக்கும். அதே போல முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டெலியோட்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா, டு பிரிங் டு அன் எண்ட் ஆர் கம்ப்ளீஷன் ஆர் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன்னா நம்மளுக்கு உடனே தெரியும், பூரணப்படுத்துதல், பூரணப்படுத்துகிறவர் அவர் தான் துவக்குகிறவர், அவர் முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் பூரணப்படுத்துகிறவர். அவர் பூரணப்படுத்துகிறவர்னே நம்மளுக்கு மைண்ட்ல வர வேண்டியது தேவனோடு அவர் போய் இப்போ இருந்துட்டார். அப்ப நம்மளுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி விட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஓட்டத்துல ஓடும்போது எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, என்னுடைய பாரம் என்னை நெருக்குது, இல்லை என் பாவம் என்னை நெருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் எதை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய கிருபாசனத்தை அண்டுவதற்கு எனக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது, அதனால நான் வந்து அவரிடத்துல செல்லுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல, ஒரு விசுவாசத்துல வந்து நம்ம செல்ல வேண்டும். அப்ப இந்த முதல் வசனத்துல இப்ப நிறைய வார்த்தைகளை வச்சு ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். இப்போ பொறுமையோட ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எபிரேயர் புத்தகத்துல நிறைய இடத்துல நீங்க இது வரைக்கும் கவனிச்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியல, இதை செய்ய கடவோம் அதை செய்ய கடவோம் அப்படின்னு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வாசித்ததுல. ஃபார் எக்ஸாம்பிள் 4வது அதிகாரம் 1வது வசனம், எபிரேயர் 4:1, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம், இதை செய்ய கடவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அப்போ பயந்திருக்க கடவோம் அப்படின்னு சொல்லும்போது பின்வாங்கி போகக்கூடாது. அடுத்து 4:16 வந்து நம்ம பார்க்கிறோம், தைரியமாய் கிருபாசன தண்டையும் சேர கடவோம் அப்படின்னு சொல்லி. 4:14 நம்ம வந்து பார்க்கலாம், நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி. அதே போல 6வது அதிகாரம் 2வது வசனம், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம், அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல 10வது அதிகாரம் 22வது வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஸோ அவரிடத்துல நம்ம வந்து சேரும்போது உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல 23வது வசனம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல 24வது வசனம், 10வது அதிகாரம் 24வது வசனம், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு. கடைசியில தான் அவர் வந்து வருகிறாரு,
12வது அதிகாரம் 1வது வசனத்துல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து நம்ம எப்பவுமே சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். ஆமோஸ் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு வசனம் இருக்கு. ஆமோஸ் 6வது அதிகாரம் 1வது வசனம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடுகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ அப்படின்னு. ஏன் இந்த வசனத்தை எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, நிர்விசாரமா இருக்கிறவர்கள், வேதத்துல அநேக இடத்துல நிர்விசாரமா இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சீயோனில் நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள். சியோன் அப்படிங்கிறப்போ கர்த்தருடைய ஜனம். அதுல வந்து நம்ம எல்லாருமே விசுவாசிகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம நிர்விசாரமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஓட்டத்தை ஓடலை, ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் ஏதோ சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஐயோ அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இப்போ 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்ப சிலுவை சின்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு அவமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்போ அது வந்து ஒரு அவமானம். அந்த அவமானத்தை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆல்ரெடி தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்துல அவர் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப சிலுவையை அவர் சகித்தார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு நம்ம சகிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. கிரேக்க வார்த்தையில இந்த சோர்ந்து போகிறது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, சிக்னஸ். ரொம்ப சிக்காயிரும். இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம உலக பிரகாரமா நம்ம வந்து சிக்காயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே படுத்துருவோம். ஒண்ணுமே அன்னைக்கு நம்மளால வேலை செய்ய முடியாது, எதுவுமே இல்லாம அப்படியே போயிடுவோம். அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கு. விசுவாச வாழ்க்கையில நம்ம ஓடும்போது நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். அப்போ ஓட்டத்தை ஓடுகிறோம், இளைப்பு கண்டிப்பா உண்டு. ஆனா அந்த இளைப்புள்ளவர்களாய் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, அப்படியே படுத்துறாதீங்க, நீங்க நிக்கிற இடத்துல அப்படியே நின்றாதீங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றார். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்விதமான விபரீதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சிலுவை பாடுகளுக்கு நேராக அவரை கொண்டு சென்றாங்க. பாவிகள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு விரோதமாய் நின்றவர்கள். யூதர்கள் அநேகர் வந்து தேவனுக்கு விரோதமாய் நின்றாங்க, ரோமர்கள் நின்றாங்க, அநேக கிரேக்கர்கள் நின்றாங்க. அப்போ அவருக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சகித்த அப்படிங்கிற வார்த்தை வந்து என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஹி என்டியூர்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்டியூரன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சியோட பொறுமையா இருந்து தேவனுடைய கிரியையை நிறைவேற்றினார் தேவன். அப்போ நம்மளும் சகிக்கணும் அப்படின்னா விடாமுயற்சியோட பொறுமையா உறுதியா நின்று நம்மளுடைய ஓட்டத்தை ஓடணும். அதுதான் சகிப்பு. சகிப்பு அப்படின்னு சொன்னா ஏதோ சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க, நான் இஷ்டம் போல செய்யறேன் அப்படிங்கிறது இல்லை. யாரு என்ன சொன்னாலும் நான் விசுவாசத்துல இருந்து நான் வந்து விழுந்து போகாம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து என்னுடைய ஓட்டத்தை ஓடுவேன் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப இயேசு கிறிஸ்து தான் வந்து ரத்தம் சிந்தினாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவரை போல நம்ம யாரும் பாடுபடவில்லை. விசுவாச வாழ்க்கையில எத்தனையோ பேர் வந்து பாவங்களுக்கு தண்டனை எல்லாம் பெற்றாங்க, ரத்தம் சிந்தினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய கிரியை நிறைவேற்றும்படியாய் ரத்தம் சிந்தினார். அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பாடும் படலை. அதுதான் ஆசிரியர் சொல்றார், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில். நம்ம எல்லாருமே ஒரு போராட்டம் தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப பாவத்துக்கு விரோதமா நம்ம போராடுறோம். பாவம் நம்மை நெருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்த்து அந்த பாவத்தை உதறி தள்ளி நம்ம போறதுதான் ஒரு போராட்டம். அப்போ அந்த போராட்டத்துல இயேசு கிறிஸ்துவை போல வந்து யாருமே ரத்தம் சிந்தவில்லை. அப்போ அவர் வந்து துவக்கி இருக்கிறார் ஒரு ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஏதோ இந்த உலகத்திற்கு வந்து மனிதனாய் இருந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் அப்படிங்கிறது இல்லை. அவர் வந்து உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவனால் நியமிக்கப்பட்டவர். அப்போ அப்படிப்பட்டவர் நமக்கு முன்பாக ஒரு ரோல் மாடலாக நம்ம நிற்கும் போது நம்ம அவரை பார்த்து நம்ம இந்த போராட்டம் நமக்கு வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா இந்த யூதர்கள் போராட்டம் வந்திருக்குது, உபத்திரவங்கள் வந்திருக்குது, அவங்க சோர்ந்து போகிறாங்க, பின்வாங்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பின்வாங்கி போயிட்டாங்க ஒரு சிலர். அதனால தான் ஆசிரியர் வந்து இந்த மாதிரி சொல்கிறார். அப்போ
யூதா 5வது அதிகாரம், யூதா 1வது அதிகாரம் 5வது வசனம். ஒரே அதிகாரம் தான் இருக்கு. அதுல வந்து 5வது வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்தில் தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, அவர் இந்த உலகத்துல மனிதன் ஆகிறதற்கு முன்பதாகவே ரட்சிப்புக்கென்று அவர் நியமிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு வசனம். அதே போல மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களுக்கு பூர்வத்தினுடையது, அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்ப அவருடைய புறப்படுதல், இப்ப நம்மளுக்கு வந்து இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அந்த வார்த்தை நம்மளுக்கு தெரியும். ஆனா அவருடைய புறப்படுதல் எப்ப இருக்குது அப்படின்னா பூர்வத்தினுடையது, அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்படின்னா எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்டவர் தான் உங்களுடைய லீடர், உங்களுடைய ஆத்தர், விசுவாசத்தை துவக்குகிறவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் வந்து உங்களுடைய ஒரு அது பேர் என்ன, ஒரு லீடரா அவர் வந்து முன்னாடி போகிறாரு அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து இங்க சொல்றாரு. அதே போல அநேக இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகள் என்ன, அதை வந்து நம்ம நினைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்றாருல. நம்ம 3வது வசனத்துல சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் நிறைய கிரியைகளை நிறைவேற்றினாரு. நம்ம எபிரேயர்லயே இது வரைக்கும் என்னென்ன அவர் வந்து செய்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 1:4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டார். அதே போல தேவதூதரை பார்க்கிலும் விசேஷித்த ஒரு நாமத்தை அவர் வந்து சுதந்திரித்து கொண்டார். அப்ப அவர் தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதனால அவர் பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா ஒரு விசேஷித்த நாமம். நமக்கும் கூட ஒரு புதிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2:9 நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து சிறியவராக்கப்பட்டிருந்தார், மனுஷனாக்கப்பட்டார். அதுதான் சிறிய, தேவதூதர்களிலும் சிறியவராக்கப்பட்டார். ஆனா அப்படி ஆக்கப்பட்டதுனால அவர் என்ன ஆகிறாரு அப்படின்னு சொன்னா மரணத்தை உத்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு மனிதனை போல வந்ததுனால அவர் வந்து மரணத்தை உத்தரித்தார். மரணத்தை உத்தரித்ததுனால அவர் வந்து என்ன பண்ணார்னா கனத்தையும் மகிமையும் முடிசூட்டினார். கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார். அப்புறம் 2:18 நம்ம பார்க்கிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வந்து வல்லவராயிருக்கிறார். அப்ப அவர் வந்து சோதிக்கப்பட்டார், நம்மளே போல அவரும் சோதிக்கப்பட்டார். அவர் நம்ம வந்து உதவி செய்கிறார். அப்புறம் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன். அப்போ நம்மளுக்கு முன்பாக ஒரு லீடரா வந்து உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால நம்ம அவரை பார்த்து தேவனுடைய கிரியைகளை நம்ம நிறைவேற்றும் போது நம்மளுக்கும் அந்த ஒரு வாழ்க்கை உண்டு. அதுக்கப்புறம் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றதாய் இருக்கிறார். அப்ப வந்து அவர் பரிசுத்தராய் இருந்தார், குற்றமற்றவராய் இருந்தார், மாசில்லாதவராய் இருந்தார், பாவிகளுக்கு விலகினவராய் இருந்தார். எப்போ அப்படின்னா அந்த உலகத்துல அவர் வந்து ஜீவிக்கும் போது அவர் குற்றமற்றவராய் இருந்தார், அவர் மாசில்லாதவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சோதனைகளுக்குள்ளாக போனார். அப்ப இந்த 12வது அதிகாரத்துல ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு, அவர் சோதனைக்குள்ளாக கடந்து போகும்போது நம்மளும் சோதனைக்குள்ளாக கடந்து போறோம். நம்ம வந்து அவருடைய கிரியைகளை எல்லாம் நம்ம நினைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதே போல 7:28 எபிரேயர் 7:28 நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ப நமக்கு முன்னாடி போன அந்த ஆத்தர், அந்த லீடர் வந்து பூரணராக அவர் வந்து ஏற்படுத்தப்பட்டார். அப்ப அதை நம்ம பார்க்கும்போது நம்மளும் பூரணத்துக்குள்ள செல்வோம். அதே போல 9:26 பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அப்ப மனுஷனாய் அவர் வந்து வந்ததுக்கு ரீசனே வந்து என்ன அப்படின்னா பாவங்களை நீக்கும்படி, நம்மை மீட்கும்படி அவர் வந்து வந்தார். அப்ப அவருக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினாங்க. எழும்பும் போதும் தேவன் வந்து அந்த ஓட்டத்தை முடித்தார். ஸோ நம்மளும் நம்மளுக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் வந்தாலும் நம்ம பொறுமையோட ஓட வேண்டும் அப்படிங்கிறத இந்த 4 வசனங்களை பார்க்கிறோம். அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சுக்கோங்கள, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான்.
2 வசனம் வந்து நான் எழுதி வச்சிருந்தேன். அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். யோவான் 15:5. என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, அவரை பிடித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால எப்பொழுதும் வந்து அவரை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் தான், பட் ஸ்டில் கடவுள் நினைப்பூட்டுகிறதா வந்து எடுத்துக்கிறேன். அதே போல யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அப்போ அந்த நம்மளுக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது, ஒரு சந்தோஷத்தை முன்வைத்து நம்ம ஓடுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே தேவனிடத்துல நான் உம்முடைய காரியத்தை முடிச்சிட்டேன், நீர் என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது தேவன் வந்து அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை உயிரோடு எழுந்திருக்க பண்ணி அவர் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் முழங்க முடியும். அதுதான் அவருடைய நாமம். அப்போ அவர் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு நாமத்தை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி இருப்பார். ஆனால் நம்மையும் வந்து தேவன் மகிமைப்படுத்துவார்.